இலங்கையிலேருந்து வந்திருக்கிறேன். இந்த கோயிலில் வந்து நான் இன்டர்நெட்டில் தேடி பார்த்துட்டு தான் வந்தேன். நான் பெரிய கோவில் ஃபேஸ்புக்கில் ஒரு ஆள் போட்டிருந்தவர், ஃபேஸ்புக்கில் முகநூலில் போட்டிருக்க தான் அதை பார்த்துட்டு தான் வந்தேன். நான் வணக்கம், யாழ்ப்பாணத்து சுதான். நான் இப்போ மலேசியாவில் கோலாலம்பூர் இப்போ எங்கே நிற்கிறேன்னு சொன்னால் அது வந்து எல்ஆர்டி ஸ்டேஷனுக்கு தான் போய்கொண்டிருக்கிறேன். ஏனெண்டா இங்கே இருந்து நான் எங்கே போக போகிறேன்னு சொன்னால் முருகன் கோவில் ஒன்று இருக்குது. அது என்ன முருகன் கோயிலுண்டா பத்துக்கேவில்லை. இந்த முருகன் கோயில் வந்து கோயில் எப்படி உருவாகினான்னு சொன்னால் நான் அந்த ஃபேஸ்புக்கெலாம் பார்த்துறேன். இதை அதாவது ஒரு மரம் இருந்தாமல் அந்த மரத்தை வெட்டேக்கு அதில் இருந்து ரத்தம் வந்ததாம். ரத்தம் மாதிரி தான் நிறத்தில் ரத்தம் வந்ததாம். அப்போ அதுக்கு பிறகு தான் கோயிலாக கட்டி போட்டோமான்னு சொல்லி ஒரு வரலாறு இருக்கான்னு சொல்லி நான் ஃபேஸ்புக்கெலாம் பார்த்தேன். ஸ்டேஷனுக்கு வந்துட்டேன். இந்த இடம் வந்து பசார் செனியன்னு சொல்கிற இடத்துல இருக்குது. இதுதான் எல்ஆர்டி ஸ்டேஷன் பாருங்கோ. ஆக்களை வீடியோ எடுக்கலாம் தெரியல, பார்ப்போம். மிஷின் கவுண்டர் டிக்கெட் இது என்ன டிக்கெட் வெண்டிங் மிஷினும் இருக்குது. இங்கே டிக்கெட் எடுத்துக்கொண்டு போகலாம். இப்போ எக்ஸிலேட்டரில் அதாவது நகரும் படிகளில் போய் கொண்டிருக்கணும். இப்போ எங்கேண்டா இங்கே இருந்து மஸ்ஜித் ஜமாட்டான்னு சொல்கிற இடம் அங்கே போய் அதில் இருந்து மாற வேணுமா, மாறி அதாவது பஸ் எடுத்து அப்புறம் அங்கேருந்து தான் டிபிஎஸ்க்கு போகலாமா. பார்ப்போம் என்ன நடக்குது. இதெல்லாம் ட்ரெயின் வேறு மெல்லாட்டி நினைக்கிறேன். ஸ்கை ட்ரெயின். இந்த பழைய பள்ளிவாசல் இருக்குது. இதில் போய் இதுக்கு அடுத்த ஸ்டேஷனில் இறங்கி அதில் இருந்து இன்னொரு ட்ரெயின் எடுக்க வேணும். மஸ்ஜித் ஜமாத்ன்னு சொல்கிற இடம் பாருங்க. ட்ரெயின் மாதிரி இருக்குது பாருங்க. ரேபிட் கேலேருந்து இது உள்ளூருக்கு ஒரு ட்ரெயின். இப்போ சனமே இல்லை போல. டிபிஎஸ் சொல்கிற இடத்தடிக்கு வந்துட்டேன். என்ன சொன்னால் பஸ் டெர்மினலுக்கு ட்ரெயினில் வந்துடுறாங்க. அப்படியே வந்து இடது பக்கம் திரும்பி வந்தீங்கன்னா இந்தியாவில் அந்த பஸ் ஸ்டேஷனுக்கு போகிறதுக்குரிய இடம் இருக்கும். இப்போ டெர்மினல் புறப்பாடு. இப்போ நாங்கள் வந்து புறப்பாடுவோம், அவையில் வந்து புறப்பாடுவோம். இங்கே பாருங்க பஸ் இருக்குது. இப்போ இந்த பாதைக்கு வந்துட்டோம். இதுலேருந்து கொஞ்சம் தூரம் போனால் அதாவது டிக்கெட் கவுண்டர் இருக்கும். இதுதான் இந்த இடத்துல இருக்கிற டிபிஎஸ். ஏற்கனவே நான் இங்கேருந்து கெந்திங் ஐலாண்ட் கெமரூனுக்கெல்லாம் போயிருக்கிறேன். இப்போ டிக்கெட் எடுக்கணும் முதலாவது. டிக்கெட் கவுண்டர் 2 ரிங்கர் எடுத்தவ. இப்போ இங்கேருந்து நான் அங்கே போகிறேன்னு சொன்னால் மாறானுக்கு முன்னுக்கு இருக்கிற இடத்துக்கு தான் போய் அங்கே போகிறேன். அங்கேருந்து கிராப் எல்லாம் பஸ் பிடிச்சி போவோம். முடியாது 4வது கேட் 1 3 4 அங்கே தான் இருக்குது. நான் போகிற பேர் வந்து 10 மணிக்கு தானே மேடம். கேட் 4 பிந்து கேட் 4 தான் போக வேணும். இங்கே நிற்கிது பாருங்க. இதுதான் ஒரு பஸ் நம்ம வந்து ஏற்றிடா. இந்த பஸ்ஸெலாம் போக போகிறோம் பாருங்க. இதுக்கு எவ்வளோன்னு சொன்னால் மலேசியா காசுக்கு 21 ரிங்கெட் எடுத்தவ 1B சொல்கிற சீட். அதாவது 1B சொன்னால் 60 ரூபா. கால் நட்டேராதோ இதுக்கெலாம் போல். இதான் பாருங்க பஸ் 1A 1B 2B. இப்போ கிராமப்புறம் பாருங்க. டுலார் துணாக்கு தொங்குன்றிருக்கு. இதில் கூடுதலாக மலைப்பகுதிகள் இப்படித்தான் இருக்குது. இப்படியான கிராமப்புறம் பாருங்க. அதில் சுத்தமாக இருக்குது, பார்க்க நல்லா இருக்குது. எல்லாமே இந்த கெமரூன் ஹைலேண்ட் மற்ற கென்னிங் அதுகளுக்கு அந்த பக்கங்கள்லாம் இருக்குது. இந்த வீட்டை பாருங்க. பஸ் ஸ்டாண்டு கூட அப்படி
இந்த இடத்துக்கு நான் வந்த நாளும் இல்லை இந்தோனேசியாவிலும் இதே மாதிரி வீடுகள் மாமரங்களை பாருங்க. ஒரு தோட்டம் அங்கால வீடு கூடுதலாக நிலத்திலேருந்து மேலே உயர்த்தின மாதிரி தான் வீடுகள். இங்கத்திய மக்களுக்கும் அங்கே கோலாலம்பூர் மெட்டேன்ற பக்கங்களில் இருக்கிற மக்களுக்கும் இடையிலான வித்தியாசம் கூட. அந்த வீடுகள் கட்டட அமைப்பு அதெல்லாம் கூட எல்லாம் வந்து அந்த கூரை வடிவமைப்பு. நான் புக் பண்ண பஸ்ஸை பாருங்க இருக்குது. கூலாப்பிலாவில் போய் தான் போகுது. சரியான சுத்து இது. என்ன செய்யறன்னு தெரியல, பார்ப்போம். சிரமனால் வந்தது. இப்படி கீழே போனால் சிங்கப்பூர், மேலே போனால் அங்கால ஒரு இடங்கள் இருக்குது. இதுக்கெல்லாம் நாங்கள் போக வேண்டிய இடம். இந்த இடத்துல இருக்க நகர்ப்புறம். அதோட இந்த மரத்தை பாருங்க, இந்த பெரிய மரம் சாத்தானி குலாப்பிலான்னு சொல்கிற இடத்துக்கு தான் நாங்கள் இப்போ வந்திருக்கிறோம். அதில் ஒரு பள்ளிவாசல் இருக்குது பாருங்க. என்னென்னா நான் புக் பண்ண டிக்கெட் வந்து அந்த இடத்துக்கு நான் நினைச்சேன் அந்த இடத்துக்கு போகுமாங்க. ஆனால் இது வந்து கீழால் சுற்றி தான் போகுது. ஆனால் 4 மணித்தியால பயணமாக இருக்க போகுது. எனக்கு நான் என்ன செய்யணும்னு தெரியல. ஏன்னா அங்கேருந்து இங்கே வர்றதுக்கு திருப்பி கோலாலம்பூர் போகிறதுக்கு பஸ் இருக்குமோ தெரியாது, பார்ப்போம். மற்றது நேரடியாக வேணும்னு சொன்னால் கார்லேன்னு சொன்னால் 2 மணித்தியாலம், பஸ்ன்னு சொன்னால் 4 மணித்தியாலம்னா நான் கேள்விப்பட்டேன். ஆனால் இப்போ தான் நேரடியாக உண்மையாக அனுபவத்தில் பார்க்குறேன். நான் நினைச்சி 2 மணித்தியாலத்தில் வரலாம் அப்படின்னு வந்தேன். பார்ப்போம் என்ன நடக்குதுண்டு. இந்த வீட்டை பாருங்க. இப்போ எங்கே வந்திருக்கேன்னு சொன்னால் என்ன கிராமமண்டே எந்த இடமண்டே தெரியாது. ஏன்னா பஸ்ஸை பிடிச்சினா பஸ் வந்து மாறன்னு சொல்கிற இடத்துக்கு போகாதான். அதுக்கு முதல்ல 20 கிலோமீட்டருக்கு முன்னுக்கு இருக்கிற இடத்துல ரக்கு வினமாம், அதில் நிப்பாட்டி வினமாமண்டா சரியானட்டு அதுக்கு புக் பண்ணால் இது வந்து பஸ் சுற்றி போகுது. 2 மணித்தியாலில் போக வேண்டிய போக்குவரத்துக்கு 4 மணித்தியால பயணமாக நடக்குது. அதான் என்ன செய்கிறான்னு தெரியலை. நான் சொன்னால் தான் இதெல்லாம் ஒரு கிராமப்புறம் மாதிரி வந்து. மற்றது இங்கே இருக்கிற அந்த வீடுகளை பாருங்க, அந்த வீட்டை பாருங்க, வீட்டுண்ட கூரையை பாருங்க எப்படி இருக்குதுன்னு சொல்லி. இந்த வாழை கொண்டு குறுக்க வச்ச மாதிரி வித்தியாசமான வடிவமைப்பு. இங்கே இருக்கிறார்கள் முஸ்லீம் மக்களோ இல்லாட்டி வந்து என்ன மாதிரி என்னன்னு தெரியல. இந்த இடத்துல செய்யப்பட்ட இனிப்பு பலகார வகைகள் பாருங்க. லோல்போக் என்ன இது? சாக்லேட் கேண்டி என்று சொல்கிற ஒரு இனிப்பு பலகாரம். மற்ற உங்களுக்கு தரமான சாமான் காட்ட போகிறேன் பாருங்க. அப்படியே ஓடிக்கொண்டு இருக்கிற தேரா பிடிச்சி இந்த அட்டு வச்சுக்கிறேன் பாருங்க. ஏதோ வெந்து கொண்டு இருக்குது. போட்டுட்டு வெந்து கொண்டு இருக்கு பாருங்க. இல்லை அது இந்த வைக்கையில் இல்லை, அப்படியே வெந்து போடும். இதில் பார்த்தீங்கன்னா இதில் கொஞ்சம் வச்சி இருக்குது. இந்த ஒரு சாப்பாடு, சம்பல், பேன்கேக், கேக். இங்கே ஒரு சாப்பாடு கடைக்கு வந்திருக்கேன் பாருங்க. சாப்பாடு எந்த இடத்துக்கு சாப்பிடுவோம், என்னென்ன சாப்பாடு இருக்கான்னு தெரியல. இது பயறு கீரை குழம்பு, இது நல்லா இருக்கும். மீன், பொரிச்ச மீன். என்னது ஈரலோ. இங்கே மீன் குழம்பு, கோழி பொரியல். நான் எடுத்த சாப்பாடு தெரியாத இடத்துல வந்து சிக்கி போட்டேன். அதோட வந்து இது அன்றைக்கே நாங்கள் சாப்பாடு. ஏன்னா பஸ் வந்து மாறி ஏறி போட்டேன்னு சொன்னேன் தானே. இப்போ வந்து பண்டாத்தூர் ராசான்னு சொல்கிற இடத்துக்கு தான் போய் நிற்க போகுது போல். அங்கேருந்து நான் இன்னொரு இடத்துக்கு பஸ் எடுத்துட்டு அதிலேருந்தே இன்னொரு இடத்துக்கு பஸ் எடுத்துட்டா மாறனுக்கு போகலாம். இப்போ என்னென்னா பார்ப்போம் என்ன நடக்குதான்னு சொல்லி பொறுத்துட்டு பார்ப்போம். என்னென்னா இடம்பெறம் தெரியாத ஊருக்கு வந்து வாங்கி போட்டேன். இப்போ என்ன இங்கே இருந்து போக போகிறோன்னு தெரியல. மாறான் மாறான். This is Maran. Kuantan. Kuantan dulu. No. You pergi Kuantan, you pergi Maran. Nak pergi Maran tak ada sini. Tahu, you mau pergi Maran. Tapi sini tak ada pergi Maran. Tahu. Pergi Kuantan dulu.
என்ன பகுதின்னு சொன்னால் நான் வந்து பஸ் புக் பண்ணினது நான் பார்த்த கூகுள் மேப்பில் பார்த்த லொக்கேஷனுக்கு அதே மாதிரி 2 இடம் இருக்குது மலேசியாவில்னு சொன்னால் இந்த பகாங்கன்னு சொல்கிற இடத்துல இருக்குது. அதில் இருந்து இங்கே பக்கம் இன்னொன்று இருக்குது ஒரே பேர். ஆனால் வந்து மாநிலம் வேறு அது தெரியாமல் நான் வந்து நான் போய்ட்டு கேட்டேன் டிக்கெட் கவுண்டரில் இருந்து அந்த டிக்கெட் போட்டு தர்றாக்கான கேட்டேன் இப்படி என்ன மாதிரி இந்த இடத்துக்கு போகலாமோ அந்த இடத்துக்கு பஸ் இல்லையாமண்டவா. ஆனால் அந்த இடத்துக்கு போகிறதுக்கு பக்கத்தில் ஒரு இடம் இருக்காம். அதாவது ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு முதல் கிராமங்களுக்கு பக்கத்தில் ஒரு நகரம் இருக்குது தானே, அந்த நகரத்துக்கு இந்த பஸ் போகுமா வந்துக்கிறேன். ஆனால் இந்த பஸ் இல்லை, நான் அதாவது புக் பண்ண பஸ் சரியானுட்டு அதை புக் பண்ணினேன். ஆனால் அவையர் சொன்ன இடம் வந்து 2 இடத்துல இருந்துருக்குது. அந்த இவையர் புக் பண்ண டிக்கெட்டில் இருந்த இடம் வந்து நான் போக வேண்டிய இடத்துல இருந்து 100 கிலோமீட்டர். மாறானு சொல்கிற அந்த இடத்துக்கு போகிறதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்குது. வந்தானு சொல்கிற இடத்துக்கு போய் அதில் இருந்து பஸ் எடுத்து மாறானுக்கு போக வேணும். இல்லாட்டி அதுக்கப்புறம் இன்னொரு வழி இருக்குது, கோலாலம்பூருக்கு போய் அதாவது மாறானில் இருந்து 60 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற இன்னொரு நகரம் இருக்குது. அதுக்கு போய் அங்கேருந்து பஸ் எடுத்து போக வேணும். இப்போ அதுதான் நான் செய்ய போகிறேன் நாளைக்கு. என்னென்னா நான் அப்படி செய்யாமல் நான் இப்படி செய்யறதுல இப்படி எல்லாம் நேரம் பார்த்துட்டு இல்லை, மாறா லைன் நான் பார்த்துட்டு இல்லை வந்துட்டேன். திருப்பியும் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்து நிற்கிறான். ஏனெண்டா அந்த கோவிலுக்கு போகிறதுக்கு டிபிஎஸ்க்கு போகணும். போய் 8:30 முதல் டிக்கெட் எடுக்க வேணும். அதுக்காக தான் இப்போ வந்திருக்கிறேன். லா ஹாலிடேஸ் வந்து கடைசியில் ஒன்றை போட்டுட்டாங்க. வந்துட்டேன். இதை பார்த்தீங்கன்னா நான் போய்கொண்டிருக்கிற இடத்துல இருக்கிற ஒரு மலையோர கிராமம். பார்த்தீங்கன்னா ஜங்கான்னு சொல்கிற இடத்துக்கு வந்துட்டேன். கிட்டத்தட்ட 3 மணித்தியால பயணம். இப்போ இதில் இருந்து டாக்ஸி பிடிச்சி எல்லாரும் கார் பிடிச்சி இங்கே போகிறேன் அந்த கோவிலுக்கு. இதில் இன்னொரு 10 கிலோமீட்டர் ஆனால் பாருங்க. இதுதான் நான் வந்த பஸ் பேர் வந்து கிராப் புக் பண்ணிட்டேன். கிராப் வருது 10 கிலோமீட்டரில் அந்த கோவில் இருக்காம. அந்த பார்த்தீங்கன்னா கிராப்பில் வந்து ஏறி இருந்துட்டேன். அந்த கிராப் கார். இந்த கார் இப்போ ஒரு 10 நிமிஷத்தில் அந்த கோவில் அடிக்க போவோம். ஹாய் பிரதர். ஹாய். ஏனண்டா இப்போ பாருங்க இந்த இடத்துல இருந்து அந்த கோயிலுக்கு போய்கொண்டிருக்கோம். போகிற வழியெல்லாம் பாருங்க, கரையில் இல்லை அந்த தென்னை மரங்கள் நிற்கிது. இங்கே பாருங்க ஒரு காட்டுப்பாதைக்கெல்லாம் போய்கொண்டிருக்கிறோம். ஏனண்டா இப்போ நான் போய்கொண்டிருக்கேன் இந்த கிராமம் இருக்குது தானே, இந்த கிராமத்துக்கு வந்து பேர்ன்னு சொன்னால் அந்த மெப்பில் இருக்க அந்த பேர் வந்து இங்கே பிரதமருக்குரிய பேராம். அதாவது இதே மாதிரியான பேர் நிறைய இடத்துல இருக்குது. மற்றது இப்போ கிட்டடியாக பேர் மாற்றினவையா. அதால் இந்த இடத்துக்கு வர்றாக்க கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். இருந்தால் ஒரே மாதிரி பேர் 2 இடத்துல இருக்குது. இதில் ரோட் போட்டிருக்கீங்கன்னா எந்த பக்கத்தாலும் தெரியல. சின்ன ரோட் தான் பாருங்க. இது மெயின் ரோட்டுன்னு சொல்லல, அது குறுக்கு ரோட். இதாக இருக்கு பாருங்க. One of oldest temple in Malaysia. Okay. So I park the car here. You can go inside. Yeah, okay. Thank you. But I don't know where the. Yeah. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த மரத்தாண்டவர் ஆலயம், அதாவது வந்து முருகன் கோவிலுக்கு வந்திருக்கேன் பாருங்க. இதுதான் அந்த முருகன் கோவில், பிரசித்தி பெற்ற முருகன் கோவில். எங்களோட ஊர்களில் வந்து நல்லூர் அதுகள் மாதிரி இங்கேயும் பிரசித்தி பெற்ற முருகன் கோவில் பழமையான கோவிலாம். கோயில் மரத்தாண்டவர் கோவில்னு சொல்லி கோவில் மரத்தாண்டவர் தான் முருகன் கோவில். இது உள்ளுக்கு போய் பார்ப்போம் என்ன மாதிரியான்னு. இது பாருங்கோ பெரிய கோவிலானே. என்னடா முதல்ல இந்த கோயிலுக்கு உள்ளுக்கு போய் சுற்றி பார்ப்போம் அப்படி இருக்குமாண்டு. பாருங்க கோயிலுக்கு உள்ளுக்கு வந்துட்டேன் நான் ஒரு சிரத்தையும் காணேன். இதுதான் கோவில். இந்த கோவிலுக்குரிய வரலாறு என்னென்னா, இடத்துக்கு முதல்ல ஒரு மரம் இருந்ததாம். அந்த மரத்தை வந்து வெட்ட வரைக்கும் அந்த மரத்துலேருந்து ரத்தம் வந்ததால் அந்த மரத்தடியிலே கோயிலை கட்டி போட்டுனோம். இங்கே பாருங்க இது தூணை பாருங்க எப்படி இருக்குதான்னு சொல்லி. ஆனால் அங்கேருந்து வரைக்கும் ஒரு சின்ன கோயிலாக தான் இருக்குமான்னு நினைச்சு வந்தேன். ஆனால் இங்கே வந்து பார்க்க பெரிய கோயிலாக இருக்குது. ஜாவா குண்டம், வேள்வி குண்டம் இருக்குது. இதுதான் அந்த மரமோ கேட்டு பார்ப்போம். இங்கே பாருங்க கொடிக்கம்பம், முருகனுக்குரிய கொடிக்கம்பம். இலங்கையிலேருந்து வந்திருக்கிறேன்.
இந்த கோயிலில் வந்து நான் இன்டர்நெட்டில் தேடி பார்த்துட்டு தான் வந்தேன் நான். இந்த கோயிலில் வந்து இருந்த ஒரு மரம் ஒன்று இருந்ததாம், அந்த மரத்தை வெட்டைக்க ரத்தம் வந்தது உண்மையோ? அதை பற்றி எனக்கு கொஞ்சம் சொல்ல முடியுமா? நான் என்னென்னா இந்த மீடியா இலங்கையில், அப்போ அதை பற்றி கொஞ்சம் விளக்கம் தர முடியுமா? சொன்னீங்கன்னா தான் என்ன அப்போ அதை பற்றி எனக்கு சொன்னாலும் பிரச்சனை இல்லை, நான் சொல்லுவேன் அது என்ன மாதிரி. அது என்ன இந்த கோயில் எப்போ கட்டப்பட்டது, என்ன மாதிரி அவங்க சொன்னாலும் காணும். எவ்வளோ காலங்க? என்ன பேர் அந்த மரத்துக்கு? அது வந்து காட்டு எத்தின்னு சொல்லுவாங்க. காட்டு எத்தி. காட்டு எத்தி. காட்டு எத்தி. அதை நான் அந்த நேரம் எங்கள் வெட்டேக்க ரத்தம் வந்தது, அதனால் அந்த இடத்துலேயே கோயிலை கட்டிட்டீங்களோ? அந்த காலத்தில் வந்துச்சு. அந்த காலத்தில் நாங்களும் அப்போ தான் அந்த வேலைக்கு நாங்களாம் 2 வருஷம் 3 வருஷம் தான் இருக்குது. அது வந்து பெரியவங்கள்ட்ட கேட்டால் தெரியும். பெரியவங்க இல்லையா? சரிங்க. அதான் இந்த அடிப்படையான வரலாறு என்ன, அந்த மரத்தை வெட்டேக்க அதில் இந்த ரத்தம் வந்ததா, அப்புறம் அதை சொல்லி பாருங்கோ. இதுதான் இந்த கோவிலுண்டா உள்ளுக்கு இருக்கிற வடிவமைப்பு எப்படி இருக்குன்னு பாருங்கோ. இதில் என்னென்னா அதில் கேட்க சொல்ல இல்லை அவையில் வரலாறு, ஆனால் இதில் வரலாறு போட்டிருக்கணும். இந்த ஊர் ஒன்று இருந்ததா, இந்த ஊரில் இருக்கிற மரத்தை வெட்ட போனவையா, மரத்தை வெட்ட போன நேரம் ரத்தம் வந்ததாம், அதனால் அந்த இடத்துலையே கோயிலை கட்டி போடணும். அந்த கோயில் அதுதான் பாருங்க, உங்கள் பாருங்கள் முருகனுக்குரிய வேல் இருக்குது. இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, இதுதான் வரலாறு தொடங்குது. இங்கே மரம் வெட்டினம், மரத்தை வெட்டி போட்டோம், அங்கே அரவாசிலேருந்து ரத்தம் பெருகுது. இது பாருங்க, அதில் வேல். அங்கால வந்து ஆக்களை இந்த மரத்துக்கு காவடிகள் அது இதெல்லாம் அடுக்கினா முருகன்கன்னு சொல்லி. பிறகு பார்த்தீங்கன்னா அதில் வந்து பிரம்மா பிள்ளையாரோ என்ன தெரியல, அதில் ஒரு கதை ஒன்று இருக்குது. இந்தியாவில் அப்படியோ ஒரு இடங்களாக கோயில் உருவாகிற வரலாறு அப்படியே போட்டிருக்கணும். இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா கடைசியில் கோயில் வந்து கட்டி போட்டினோம். ஏனெண்டா நான் இந்த கோவிலை வந்து எங்கே பார்த்துட்டு வந்தேனான்டா, ஃபேஸ்புக்கில் ஒரு ஆள் போட்டிருந்தவர், ஃபேஸ்புக்கில் முகநூலில் போட்டிருக்கதான், அதை பார்த்துட்டு தான் வந்தேன் நான். இங்கே வேறு இதை குழந்தை வரம் வேண்டி கட்டி வச்சிருக்கணும். மயிலும் மரமும் தான் இந்த தூணில் இருக்குது. நல்ல பெரிய கோயிலை தான் கட்டியிருக்கணும் பாருங்கோ, ஸ்ரீ கணபதின்னு சொல்லி. இப்போ இட்டடியாக கும்பாபிஷேகம் நடந்ததாங்க. பிள்ளையாருக்குரிய சந்நிதி. இந்த பக்கம் பாருங்கோ, மகாவிஷ்ணுக்குரிய சந்நிதி. நல்ல பிரம்மாண்டமான ஒரு கோயில், பெரிய கோயிலான சொல்லி வேலை இல்லை. இதில் வந்து பாருங்க, அந்த கோயிலுன்ற பெயரோட ஒரு சின்ன ஒரு படம் இருக்குது. கோயிலுக்கு பேர் வந்து ஸ்ரீ மரத்தாண்டவர் ஆலயம், பகாங். மரத்தாண்டவர் ஆலயம் மரான் பகாங். கும்பாபிஷேகம் நடந்த ஆண்டு போட்டிருக்கிறோம். ஸ்ரீ மகாமாரியம்மன் கோவில், மாரியம்மனுக்குரிய சந்நிதி. மேலே இருக்கிற இந்த தூணுகளை பாருங்க, ஒரு வித்தியாசமான வடிவத்தில் கட்டி வச்சிருக்கணும் இந்த கோவில். பிரம்மாக்குரிய சந்நிதி வந்து இங்கே மட்டும் இல்லை, தாய்லாண்டில் நிறைய இருக்குது, நான் காட்டியிருப்பேன். சிவனுக்குரிய சந்நிதி போல், விஸ்வநாதர் விசாலாட்சி அம்மன் போல், வள்ளி தெய்வானையோட இருக்கிற மரத்தாண்டவர். இப்போ பார்த்தீங்கன்னா வழியில் வந்து நிற்கிறேன். இங்கே பாருங்க, இதில் ஒவ்வொரு சந்நிதி இருக்குது. உண்மையில் நல்ல பிரம்மாண்டமான கோயில், நல்ல வடிவாக இருக்குது பாருங்க. இந்த கோயிலை பார்த்துட்டு சும்மா சப்ஸ்கிரைப் பண்ணினா தட்டி விடுங்க, கோயிலுக்கு கட்டாயம் வந்து பாருங்க. உண்மையில் இது ஒரு நல்ல அனுபவம். எங்கே போனாலும் முருகனுக்கு தேடி நான் போகிறேனோ, முருகன் என்ன கூப்பிட்றாரோ தெரியல. இங்கே பாருங்கோ, மேலே இருக்க சிற்ப சிலைகளை, வித்தியாசமான வடிவமைப்பு. நான் இப்போ உங்களுக்கு ட்ரோனில் எடுத்து காட்டுறேன்னு அப்போ தெரியும். ஐயருக்குரிய இடம் போல் வேட்டி இருக்குது. இங்கே பாருங்க, சட்டப்படி செய்து வச்சிருக்கணும். பெரிய பெரிய மடங்கள் எல்லாம் இருக்குது. இந்த கோயிலை பாருங்க அப்படி இருக்குதாண்டு. கோயிலுன்னா தெற்கு புற வீதிக்கு வந்து நிற்கிறேன், தெற்கு பக்கத்துக்கு.
அப்படியே இந்த இடத்த சுற்றி பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா நவக்கிரகங்களுக்குரிய சன்னதி வேப்ப மரம் மாதிரி கிடக்கு. அரச மரம் வேப்ப மரம் கலந்து நிற்குது. மணிக்கோபுரம், ஏனெண்டா இந்த கோயிலை வெட்டைக்கு ரத்தம் அந்த அந்த இருக்குதானே, அது வந்து இதுக்குலாம் நம்ம இங்கேயோ இருக்குதான். போய் பார்த்து கொண்டு வருவோம். அங்கே இருக்குது பாருங்க. வடக்குப்புற வீதிக்கு வந்தீங்கன்னு சொன்னால் அந்த மரத்தை பார்க்கலாம். எங்கேண்டா அப்படியே பாருங்க, இங்கே பாருங்க, இதில் இருக்குது. இதான் அந்த மரம். இந்த மரத்தை வெட்டைக்குனா ரத்தம் வளைஞ்சதான், ரத்தம் ஓடினது. இதோ பெரிய மரம். பூ போட்டு கும்பிட்டுருக்கேன் பாருங்க. இங்கே பாருங்க, வெட்டினா எந்த ரத்தம் அந்த அடையாளம் இருக்கு பாருங்க. உங்க தேர் முழுக்கிற போல. I think Thailand also. Thailand more than Malaysia. I can't walk outside. Usually I used to walk the sunlight, but yeah, this time very difficult.